கேரளா வயநாட்டில் நம்ம போன வாரம் நிலச்சரிவு ஏற்பட்டனால நமக்கு உடனே தகவல் தெரிஞ்சனால நம்ம உடனே அந்த மக்களுக்காண்டி உதவி பண்ணணும் அப்படிங்கிறனால நம்ம தமிழ்நாடு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி நம்ம சொன்ன மாதிரி ஏகப்பட்ட தமிழ் மக்கள் இன்னும் நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் பண்ணிக்கிட்டே நிறைய உதவிகள், நிவாரணப் பொருட்கள் எல்லாமே பெய்கிட்டே தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸும் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லணும். நம்ம உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம என்னென்ன உதவி பண்ணுறோம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் அங்கே நடந்த ஒரு 3 இன்சிடெண்ட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட கரெக்டாக சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நடந்த இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வயநாட்டில் மேப்பாடி அப்படிங்கிற இடத்துல இருந்து முண்டகை அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு பெண் ஊழியர், அதாவது இந்த மேப்பாடி மருத்துவமனையில் அவங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பெண் ஊழியர் தற்சமயமாக முழிச்சு பார்க்காங்க, வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. என்னடா வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த விஷயத்தை எப்படியா ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பாடி மருத்துவமனைக்கு அடித்து இந்த மாதிரி எங்கள் வீடெல்லாம் இப்படி தனியாக இருக்குது, கொஞ்சம் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுதாங்க. ஆனால் உடனே தகவல் தெரிஞ்சாலும் இந்த ஆடியோ அவங்க வாட்ஸ்அப்பில் தான் ஆடியோ போடுறாங்க. அந்த ஆடியோ கேரளா ஃபுல்லாக பரவுது. ஆனாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. சடனாக இப்படி சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணணும் எதை பண்ணணும்னு தெரியாமல் உடனே பதறி சொன்னேன். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களால மேக்ஸிமம் நிறைய பேர்ட்ட சொல்ல முடியல. வேறு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வீட்டோட அந்த நிலச்சரிவு உடனே ஏற்பட்ட உடனே அவங்க வீட்டை மண்ணாக போயிட்டாங்க. வேறு என்ன பண்ண முடியும், அவங்கள கடைசியில் காப்பாற்ற முடியல. ஆனால் அந்த ஸ்ப்ரெட்டு அவங்க பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம் பாதி பேரை காப்பாற்றிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களோட நிறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஒரு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே அவங்க வீடு எல்லாமே காலி பண்ணிட்டு இவங்க சொன்னனால, இந்த ஸ்ப்ரெட் பண்ண நியூஸ்னால சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் இவங்க வாட்ஸ்அப்பில் சொன்னனால நைட் 2 மணிக்கு யாரும் முழிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் நிறைய பேருக்கு சொல்ல முடியல, நிறைய பேருக்கு கால் பண்ணி அந்த நேரத்தில் சொல்ல முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால நிறைய உயிர்கள் ரொம்ப போச்சு. கிட்டத்தட்ட 400 உயிர்களுக்கு மேலே போயிட்டு இன்னும் 216 பேருக்கு மேலே எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு அஃபீஷியலாகவே அவங்கள கண்டே பிடிக்க முடியல. இருக்காங்களா இல்லையா என்ன ஏதுன்னு அடையாளமே தெரியல. அவங்க குடும்பத்துக்காரங்களும் இனிமே தேட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. எதுக்காண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எடுத்த அந்த 400 பாடியுமே முழுசாக அவங்க மூஞ்சி தெரியாமல், அதாவது அவங்க அடையாளமே தெரியாமல் தான் அவங்கள கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எங்கள் ரிலேஷன் நீங்கள் ரிட்டனும் தேடி எடுத்து காமிச்சிங்கன்னா எங்களுக்கு இன்னும் மன வருத்தங்கள் ரொம்ப இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறவங்க சொல்லிட்டுருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் நம்ம தேடக்கூடிய பணிகள் அப்படியே குறைஞ்சிரும்னு தான் நினைக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இது ஒரு இன்சிடெண்ட். இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த முண்டகை பகுதியில் ஒரு ஆள் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இன்னொரு ஒரு 2 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் போய் நான் பாதி மக்கள்கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்தவர் அங்கே போய் சொல்ல போயிருக்காரு. ஆனால் சொல்ல போனவர் அவ்வளோதான், போனதோடு சரி, ரிட்டன் வரவே இல்லை. காரணம் என்னென்னா, அவர் காப்பாற்ற போன அவர் வெள்ளத்தோட வெள்ளமாக இழுத்துட்டு போயிட்டார், நிலச்சரிவில் மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் பணமாக தான் எடுக்கப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மக்களை பார்த்தோம்னா ரொம்ப பாவமாக தான் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட போய் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த மக்களை எல்லாமே சந்தித்து எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் பண்ணோம். அந்த பண்ண வீடியோ எல்லாமே நான் அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய பின்னால் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுக்குறேன். அதை பாருங்கள். ஃபுல் விளாக் நான் இங்கேருந்து போனது, நம்ம என்னென்ன உதவிகள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் லாஸ்ட்டில் நம்ம வீடியோ எல்லாமே வரும், கரெக்டாக பாருங்கள். இந்த 2 இன்சிடெண்ட் தான். இதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா, அந்த கதையை நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வயசான அம்மா, அவங்க பேத்தி திடீர்னு எந்திரிச்சு பார்த்துக்காங்க, வீடு ஃபுல்லாக தண்ணி. அப்போது தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக பார்த்துருக்காங்க. அவங்க பேத்தியோட கை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அப்போது அவங்க பேத்தி எப்படியோ காப்பாற்றி அந்த வெள்ளத்துலேருந்து தப்பிச்சு இன்னொரு தேயிலை தோட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க. கொஞ்சம் உயரமான பகுதிக்குள்ளே நடந்து போயிட்டாங்க. போய் அங்கே இருக்கும்போது தான் அங்கே அவங்க இருக்காங்க. ஒரு யானை கூட்டம் வேறு அவங்கள பார்த்து, என்னடா யானை கூட்டம் வருது அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் என்ன பண்ண ஏது பண்ண, யானை வந்தால் கொண்டுரும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இருந்திருக்காங்க. அதனால வேறு வழி இல்லாமல் அந்த யானை நின்றுருக்கு. அப்போ அந்த யானைகிட்ட சொல்லியிருக்காங்க, கையெடுத்து கும்பிட்டு இந்த மாதிரி எங்களை உயிரை காப்பாற்றுங்க, இந்த மாதிரி எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க வச்சுடாதீங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த பதிலுக்கு அந்த யானை செஞ்ச விஷயம் என்னென்னா, கண்ணீர் விட்டு அந்த யானை அழுதுருக்கு. கண்ணீர் விட்டு இந்த மக்களுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு அது பார்த்து அந்த பாட்டிக்கும் அந்த பேத்திக்கும் நைட்டு ஃபுல்லாக அந்த யானைகள் நின்று காவல் காத்து, கிட்டத்தட்ட 3 யானை கூட்டம் நின்று காவல் காத்து அந்த பாட்டியையும் அந்த பேத்தியையும் காலையில் நம்மளுடைய வாலண்டியர்ஸ் வரது வரைக்கும்
அவங்க நின்று அந்த 3 யானைக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நின்று பாதுகாத்து அந்த வாலண்டியர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் அந்த யானை போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வந்து மனிதர்கள்கிட்ட கூட மட்டும் இருக்காது, இந்த மாதிரி மிருகங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம மிருகங்களை நம்ம ரொம்ப துன்புறுத்துகிறோம். யானையெல்லாம் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கீங்க, நிறைய அடிக்கிறது துரத்துறது இதெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. இந்த யானைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன விஷயம் கூட இங்கே இருக்க மனுஷனுக்கு எவனுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால் ஒவ்வொரு உயிர்களையும் நம்ம வந்து ஒரு இதாக நம்ம மதிக்கணும். நம்ம சும்மா அந்த உயிர், அதாவது நீங்கள் விலங்குகளை வந்து காயப்படுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலையில் போகாதீங்க. இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் பார்க்கும்போது தான் மனுஷனுக்கு புத்தியே வருது. இந்த மாதிரி ஒரு 3 இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு லாரி டிரைவர் மாட்டிக்கிட்டாரு, அவரையும் காப்பாற்றிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த 3 இன்சிடெண்ட் தான் இப்போ முக்கியமான இன்சிடெண்ட்டு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ நம்ம இங்கேருந்து போகிறது எல்லாமே நான் இதுக்கு அடுத்து நான் கொடுக்குறேன். ஃபுல்லாக விளாகாக தான் இருக்கும். நீங்கள் இந்த விளாகை கண்டினியூ பண்ணி பாருங்கள். நம்ம வந்து என்ன உதவிகள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தேவையான அங்கே அந்த முகாமில் இருக்கக்கூடியவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 440 டிஷர்ட்டு சட்டை அந்த மாதிரி அது வாங்கியிருந்தோம். அப்புறம் அவங்களுக்கு லோயர் வேணுங்கிறதுனால லோயர் வாங்கியிருந்தோம். நம்ம இன்னொரு நம்மளுடைய வாலண்டியர் டீம் வந்து அவங்க வந்து தருமபுரிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து லேடிஸ் வந்திருந்தாங்க. அதனால் லேடிஸ் ஐட்டம் எல்லாமே அவங்கள வாங்கிட்டு சொல்லிட்டோம். அவங்களுக்கு லேடிஸுக்கு தேவையான எல்லாமே அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட பெட்ஷீட் வாங்கிட்டு போயிருந்தோம். அப்புறம் பெட்ஷீட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான பிஸ்கட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் இங்கே நைட்டு 12 மணிக்கே கிளம்பி போயிட்டோம். போய் தூக்கம் இல்லாமல் தான் போனோம். கிட்டத்தட்ட 14 மணி நேரமோ 15 மணி நேரமோ ஆகிட்டு நாங்கள் அங்கே போய் சேரதுக்கு. அவ்வளோ நேரம் சரி வேறு என்ன பண்ணால் எங்களுக்கு அங்கே போய் சரியான அந்த மைண்ட் செட்டே இல்லை. என்னடா இப்படி ஆகிப்போச்சு. அங்கே போகும்போதும் அப்படி தான் இருந்துச்சு. அங்கே போய் எங்களுக்கு அது சரியான நிம்மதி இல்லை. அங்கே போக போக மறுபடியும் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனாக தான் இருந்தது. அதனால் எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய இது இல்லை. நாங்கள் நிறைய பேருக்கு இறங்கி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியல. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுத்துட்டோம். மற்றபடி அந்த மொத்தமாக அந்த சேவா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் இருக்குது, அங்கே கொண்டு பாதி கொடுத்துட்டோம். மற்றபடி எல்லாமே ஹாஸ்பிட்டல்லையும் பாதி ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். பெட்ஷீட் எல்லாமே கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்தோம். நாங்கள் கொடுத்தது மேக்ஸிமம் பிஸ்கட் பாக்கெட் எல்லாமே எல்லாருக்கும் ஒன்று கையில் கொடுத்தோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும். முகாமுக்கிட்டு எங்களுக்கு உள்ளே விடலை. இப்போ கேம்புக்குள்ளே உள்ள எல்லாரையுமே அலோவ் பண்ணலை. கேம்புக்குள்ளனா வந்து பொருள் இறக்கிக்கலாம், மற்றபடி அந்த டேரெக்டாக அவங்கள பார்க்குறதுக்கு அலோவ் இன்னும் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. அதனால் மனுஷனாக மதிங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க. ஏன்னா நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை என்னன்னு சொல்லணும். எவன் எப்போ சாவாம்னே தெரியாது. இப்படி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. அதனால் தயவு செய்து எவனும் எந்த சண்டையும் போடாதியோ, அவன் மேலே அவன் பாருங்க. ஒரு நல்லபடியாக வாழுங்க. இதுதான் நம்ம சொல்கிறது இதுதான். மற்றபடி இதில் நம்ம வந்து பெரிய அனுபவசாலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறனால தான் நம்ம போய் பண்ணது. மற்றபடி இது ஒரு பேர் விளம்பரத்துக்காண்டி இந்த வீடியோவே நான் போட்டிருக்க மாட்டேன். நம்ம உதவி பண்ணது தெரியணும் அப்படிங்கிறனால தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதே. மற்றபடி இது நான் வியூஸ் போகணும், லைக் வாங்கணும், அது வாங்கணும், அது 2வது விஷயம். அது நான் வேறு எங்கேயாவது ட்ரிப்பு போய் கூட நான் அது பண்ணிக்கிடுவேன். ஆனால் இதை நான் உதவிகள் நம்ம செஞ்சோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். மற்றபடி வேறு எந்த விதமான எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட உதவிகள் நான் என்னோடய தனிப்பட்ட முறையில் அஃபிஷியலாக நான் நிறைய பண்ணியிருக்கேன். எதையுமே நான் வீடியோ எடுத்து போட்டு அப்படிலாம் நான் எதுவும் பண்ணதே கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா, அடுத்தவனுக்கு உதவி பண்ணணும், ஒருத்தனுக்கு உதவி பண்ணணும், நமக்கு இல்லைனாலும் கூட இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இது வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் நம்ம பயணம் இப்படி தான் இருக்குங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாமே விளாக் தான் இருக்கும். விளாக் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் இருக்க வீடியோ எல்லாமே நம்ம வந்து வயநாடுக்கு நம்ம இங்கேருந்து நிவாரண பொருட்கள் எப்படி வாங்கிட்டு போனோம், எந்த வழியாக போனோம், எவ்வளோ தூரம் போனோம், எவ்வளோ நேரம் ஆச்சு, அதை பற்றின ஃபுல் விளாக் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் வரும். அதனால் தொடர்ந்து அடுத்த வீடியோ பாருங்கள், ஃபுல் விளாக் பாருங்கள். எப்படி போனோம், எவ்வளோ ரிஸ்கில் போனோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிய வரும்.